தில்லை சிதம்பரத்திலே இந்த மாசி மாதம் ஆங்கில நாள்படி 12ஆம் தேதி 12/3/25 புதன்கிழமை மாலை கனக சபையிலே பெருமானுக்கு மகா அபிஷேகம் அங்கே நடக்கிறது. நான் 6 அபிஷேகங்களையும் வெவ்வேறு ஆண்டுகளிலே கண்டு பயன்பெற்றிருக்கிறேன். முன்பெல்லாம் இது கனக சபையில் நடக்கிறது. 4 அபிஷேகம் கனக சபையிலேயே இங்கே முன்னதாகவே அங்கே நடக்கும். அப்பொழுதெல்லாம் அந்த 6 மணியிலிருந்து அங்கே 8 மணி வரையிலும் மிகவும் நெருக்கடியாக இருக்கும். அதற்கு பிறகு கூட்டம் கலைந்து விடும். அது 10 மணி வரை மிகவும் சிறப்பாக அதை பார்க்கலாம். இது சென்ற முறை நான் அங்கே போய் இப்போ கனக சபையில் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கவே முடியவில்லை என்று தான் சொல்லலாம். அவ்வளவு கூட்டம். தமிழகம் முழுவதும் இருந்து வருகிறார்கள், பிற மாநிலங்களில் இருந்து அன்பர்கள் வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு முறை நீங்கள் பார்த்து விடுங்கள். அது சொல்ல அவருக்கு அருகாமையிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு அது. அவர்கள் அவர்கள் அருகாமையில் உள்ள அவர்கள் வாழக்கூடிய ஊர்களில் உள்ள அந்த நடராஜருக்கான அபிஷேகத்தை சிறப்பாக எடுத்து செய்யுங்கள். நீங்கள் இங்கேருந்து தில்லைக்கு போனால் அந்த தொலைவுக்கு தக்கவாறு செலவினங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அந்த அளவுக்காவது உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானுக்கு அந்த அபிஷேகத்தை செய்து அந்த நடராஜ பெருமானை தில்லை நடராஜர் வடிவிலே மனோபாவத்தில் அதை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மேலும் மேலும் நெருக்கடியாக இருக்கிறது. அதனால் இந்த இப்பொழுது இந்த பாதுகாப்புலாம் வேறு மிகவும் குறைவாக இருக்குது. பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அந்தந்த ஊரில் உள்ள அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. ஒரு முறையாவது தில்லையில் அந்த அபிஷேகத்தை பாருங்கள். கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம்.